ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம இந்தியா விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுனால ஸோ அதுக்கு வேண்டிய வேலைகள், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிம்ஸு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அஸ்லானை என் பேரண்ட்ஸு பார்த்தது, அதுக்கப்புறம் என்னோடய ட்வின் பேபிஸ் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுன்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணங்களை வந்து உங்ககிட்டக்கு இந்த விலாக் மூலிமா வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். போன வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அண்ணனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அஸ்லானை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லிங்க. நான் சர்ப்ரைஸாக போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஆனால் எங்கள் வீட்லேருந்து வந்தப்போ நான் வந்து வீடியோ கிளிப்பிங் எடுத்திருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அஸ்லான் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் பேரண்ட்ஸ் வந்து அஸ்லானையே பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு இன்றைக்கி ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ட்வீன் பேபின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்னொரு ட்வீன் பேபி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தாங்க, என்னுடைய தங்கச்சி பையன். 2 பேருக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம் தான் வந்து டிஃப்ரென்ஸு. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண தருணம் இருக்கேன் சான்ஸே இல்லை. வேணாமா, அது தம்பி மாதிரி பொம்மை இல்ல மாதிரி தம்பி அடிச்சிட போறா. ஹசன் பிறந்தப்போ எல்லாரும் உடனே பார்த்துட்டாங்க. ஆனால் அஸ்லான் பிறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கழித்து அவங்க வந்து பார்க்குறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதில் எங்கள் அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் 2 பேருமே பொண்ணாக போனதுனால அவங்க பேர பசங்க எல்லாமே ஆண் பிள்ளையாக போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அஸ்லானை வந்து பார்க்க வந்ததுனால அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து வீட்டில் அம்மாவும் அப்பாவும் செஞ்சாங்க. நாங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே எப்போவும் வந்து எங்களை பார்க்க வரப்போ வாங்கிட்டு வரதான். ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா அஸ்லான் வந்ததுனாலையும் அண்ட் வந்து வீடு வந்து நாங்கள் குடி போடுறோம் இல்லையா, அதுக்கும் வந்து பணம் வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து அஸ்லானுக்கு ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பணியாரம், நம்ம ஊர் வந்து ஸ்பெஷல் கறி ரொட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன தான் வந்து நம்ம 1000 இதில் பார்த்தாலும் பட் அம்மா வீட்லேருந்து வரப்போ ஒரு சின்ன பொருள் கூட வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கும், அவங்க மருமகனுக்கு என்ன பிடிக்கும், பேரப்பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் பணம் வச்சு கொடுத்துட்டு இருக்கப்ப சைடு கேப்பில் நம்ம பைப்பில் என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே வந்து கத்தையாக எல்லா பணத்தையும் எடுத்தார் சாரு. ஏண்டா அவனுக்கு அவ்வளோ பணம் வேணுமா, கொஞ்சமாக வாங்கிக்கோ எல்லார்ட்டையும் அப்படின்னோடனே எல்லார்ட்டையும் பர்ஸை தூக்கிக்கிட்டு வந்து எனக்கு கொடுன்னு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹசன். இந்த சாரீ பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வேறு வருது இல்லையா, அதுக்கு கட்டிக்கிறதுக்காக தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகான சாரீங்க, கோல்டு வித் வைலட் கலர் மிக்சிங்கில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. வித் ப்ளவுஸோடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்துருந்துச்சு. கூடவே இன்னொரு சாரியை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஜஸ்ட் வீட்டில் கட்டிக்கிற மாதிரி. இதுவும் வந்து சம்கி மாதிரி தான், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அஸ்லானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் ஹசனுக்கும் வந்து அளவு தெரியாது அப்படிங்கிறதுனால பணமாக வச்சு கொடுத்துட்டாங்க. இதோ வந்துட்டாரு என் செல்லக்குட்டி. இவர் பேர் வந்து ஷயான், என்னுடைய தங்கச்சி பையன். ஹஸ்லானுக்கும் ஷயானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 மந்த் தான் வந்து டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட் டைம் ஹசன் வந்து மீட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவரை வந்து கொஞ்சிட்டு இருந்தான். துபாயிலேருந்து எந்த நிமிஷம் போய் நாங்கள் இந்தியாவில் இறங்கணுமோ அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு எப்போ போவோம், நம்ம வீட்டை எப்படா பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எதுவுமே செய்யலைங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு முதல்ல வந்து போன இடம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தான். எங்கடி வந்துச்சு என் தங்கம், எங்கே வந்துச்சு தங்கம், அழகு தங்கம், என் அதிர்ஷ்ட தங்கம், மாஷா அல்லாஹ். இந்த வீட்டை வந்து வீடியோ காலில் எவ்வளவோ பார்த்தாச்சு. பட் நம்ம வந்து நேரில் போய் நமக்கான வீடு இது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீலிங்ஸை வந்து என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியலங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிருச்சு. நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு சேர்த்து அன்னைக்கு தான் வந்து முதலாக நாங்கள் இன்டீரியர் அண்ட் இன்ஜினியர் 2 பேர்த்தையுமே வந்து நேரில் மீட் பண்ணி பேசியிருந்தோம். நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு எங்களுக்கு வீடியோ கால், ஆடியோ காலில். ஸோ இந்த வீடு கட்டினதே முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் காலில்
மட்டும்தான். இப்போ தான் முதலாக அவங்கள மீட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரிலாம் குறைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். முக்கியமாக இன்டீரியர் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேலன்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போயிருந்தோம். இவங்க தான் எங்களுடைய இன்ஜினியர் அண்ட் அந்த சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர். நிறைய வந்து வேலைகள் வந்து இருந்துச்சு பேலன்ஸு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்தோம். வீட்டில் நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எங்கள் மாமியார் வீட்டு சைடு எல்லாருக்குமே வந்து சொல்லியாச்சு. ஆனால் என் அம்மா வீட்டு சைடு வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். இந்த அம்மா வீட்டுக்கு போகிறப்போ வந்து இந்த பாதை ஃபுல்லாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிட்டே ஒரு மைண்டில் எனக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டுருக்கோம். அது வந்து மனசு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஃபைனலி நான் வீட்டில் போய் காலடி எடுத்து வச்சோடனே எனக்கு சரியான ஜாலி. பட் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, எல்லாருக்கும் சொல்லணும், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முதல்ல இப்போ தான் வந்து அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நானிமா வீட்டுக்கு வந்திருக்காரு. அஜி பாப்பா எங்கடி வந்துச்சு, தங்க கூட எங்க வந்துச்சு, சோட்டா கூட காயா தூக்கம் இருக்கு. விருந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் பெரிய மாமியார், அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் தான் வந்து சேர்ந்து போயிருந்தோம். அம்மா இந்த பக்கம் அஸ்லானை தூக்கிட்டு இருக்கப்பே எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஷயானை தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவே. நான் 2 பேருக்குமே வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இந்தாங்க பிஸியாக இருங்க அப்படின்னு 2 பேர் கையிலையும் 2 குழந்தைய கொடுத்து வளர்த்து வச்சுருந்தோம். அந்த தருணம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு எல்லார் வீட்டுக்கும் போய் என்னுடைய ரிலேஷன் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லியாச்சு. எல்லார் வீட்டையும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா என்னால் முடியலைங்க. ஏன்னா வந்து ஃபுல் பிஸியாகவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் போல் ஒரு முக்கியமான வீட்டுக்கு போயிருந்தேன். அது யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணன் வீடு, அது என்னோடய பெரியம்மா வீடு. இது யாரடி இது? பிப்ரவரி வந்திருக்கு. ஜனவரியை பார்க்க பிப்ரவரி வந்திருக்கு. அஸ்லான் பிறந்த யாருமே என் சைடு வந்து பார்க்கல இல்லையா, அதாவது என்னுடைய ரிலேஷன் யாருமே பார்க்கல இல்லையா. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எல்லோரும் பார்க்கறதுனால அஸ்லானை போய் ஒரு காட்சி போடுற மாதிரி போய் நாங்களே காட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு விருந்து சொன்ன கையோட. அண்ட் கூடவே ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணனும் வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணன் குடி போடுறப்போ வந்து ஊரில் இருந்தது. அஜில எங்க வந்திருக்கம்மா? நம்ம 2 பேரும் துபாயில மீட் பண்ணோம். இப்போ இந்தியால மீட் பண்றோமா? நவரச நாய் மாதிரி அழுதுகிட்டே சிரிக்கிறான். என்னடா நான் சொன்னேன் எங்கேயும் போகாம அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி தூங்கிட்டியே. ரெண்டுமே செய்யற மாமா, நீ கண்டுபிடிச்சுக்கோ. எங்கள் வீட்டில் வந்து ட்வின் பேபி இல்லைங்க, மொத்தம் வந்து ட்ரிபிள்ஸு. ஸோ அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்தவர் இவர் தான், ரஃபான் அண்ணன் பையன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிறந்தார், அஸ்லான் பிப்ரவரி, அண்ட் வந்து ஷயான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச். 3 பேர்த்துக்குமே 1 மாதம் தான் வந்து முன்ன பின்ன. 3 பேரையும் ஒரே நேரத்தில் எப்படா நாங்கள் வந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நடந்தது. ஃபைனலி விருந்து சொல்லி எல்லாருக்கும் வந்து முடிச்சு அன்னைக்கு நாளும் வந்து சூப்பராக முடிஞ்சது. Much later. வீடு கூட பிளான் போட்டு ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் போல். ஆனால் வந்து வீட்டுக்கு உள்ள திங்ஸை வந்து வாங்குறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே எப்பா. அந்த 1 மாத பொழுதாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்க 2 பேரோட மீஷோ அவங்கள விட்டுட்டேன். 3 பேரோட பெரிய கஸ்டமரே வந்து நானாக தான் இருந்திருப்பேன். ஸோ வீட்டுக்காக சில திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, அதாவது ஃபிட்டட் பெட்ஷீட்டு எங்களுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த டிஷ்யூ ஹோல்டர், அப்புறம் அந்த டிஸ்போசபிள் டிஷ்யூ, அப்புறம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நேரில் அதாவது ஆன்லைனில் பார்த்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அழகாகவும் இருக்கேன் அப்படின்னு வாங்கியிருந்தேன். பட் பிளாஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது.
கூடவே வந்து கிச்சன் திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரேஸ்லாம் வந்து போட்டிருந்தேன், பெருசுலேருந்து சின்னது வரையும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு ஏதாச்சும் வந்து ப்ரஷ்ஷு அதெல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டமும் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. ஃபைனலி வந்து நானும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அங்கங்கேயாச்சும் வைப்போம், கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமாக நான் எக்ஸைட்டடாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாக் தாங்க. இது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்மள போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போட்டு வச்சுருந்தேன். கார்ட்லேயே போட்டு வச்சு லாஸ்ட் மினிட் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது 2 சைடுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஊருக்கு போனதுலேருந்து கொஞ்சம் நேரம் கூட நாங்கள் ரெஸ்ட்டும் எடுக்கலை, உட்காரணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. வீடு குடி போடணும், அதுக்குள்ளே வந்து வேலைங்களை முடிக்கணுன்ட்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் ஷவரு, சுருக்கமாக சொல்லணுன்னா இன்டீரியர் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்குன்ட்டு எல்லாமே பெண்டிங் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் வந்து நான் போயிட்டுருக்கப்பே நாங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துங்க இது வந்து ரொம்ப பெரிய வேலை. நம்ம வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம். பட் வீடு கட்டி அதுக்கு ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து வாங்குறப்ப தான் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நாங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் வந்து நாங்கள் டேபிள் டாப் மாதிரி வாஷ் மிஷின் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளந்து தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பாத்ரூம்க்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்லாம் கூட வந்து நாங்கள் அப்போதைக்கு வாங்கலை. எல்லாமே வந்து சிங்க்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. டேபிள் டாப் இருந்துச்சு. இது நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டேபிள் டாப்பு. இதுலேயே வந்து ஸ்டாண்ட் டைப்லேயும் இருந்துச்சு, நார்மலாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வைக்க போகிறீங்க, அவுட் சைடுக்கு எப்படி வைக்க போகிறீங்க, அது எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நாங்கள் 2த்துக்குமே வந்து பார்த்துட்ருந்தோம். எங்களுக்கு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில் இந்த 2 இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் வித் ஸ்டோரேஜோடு வரும் அப்படின்னாங்க இந்த வாஷ் மிஷினை. பட் பார்க்குறதுக்கு ஓகே தான். பட் இது ரொம்ப நாள் இருக்குமா, அவனை எந்த அளவு வச்சுருப்பானோ அப்படின்னு தெரியலன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். கிச்சன் சிங்க்குமே வந்து அப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நம்ம வீட்டில் வந்து மொத்தமாக 4 பாத்ரூம் அண்ட் வந்து அவுட் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ மொத்தமாக 5. ஸோ 5த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டு அந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் மாதிரி வரதுனால எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. அதுலேயும் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் பாத்ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அளந்து தான் வந்து வாங்கியிருந்தோம். கூடவே வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறதுனால எப்படி வந்து இந்த சாஃப்ட் க்ளோசிங்லாம் வந்து ஒர்க் ஆகுது, ஷட்டர் யூனிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம வீட்லேயும் வரப்போகுது. அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஐடியாவுக்காக வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். The next day. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து ப்ளம்பிங் போயிட்டுருந்துச்சி, எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருந்துச்சி, அண்ட் வந்து இன்டீரியர் ஒர்க்கும் போயிட்டுருந்துச்சி. இதுக்கிடையில் ஆர்டர் போட்ட திங்ஸ் எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. என்னென்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அண்ட் வந்து ஏசி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைத்தில் ஒரே நேரத்தில் வந்து இறங்குனது. வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இவர் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பாடு படுத்தி எடுத்துட்டார். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தான். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு பெருசு அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்குள்ளே எல்லோரும் ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆள் தேவைப்பட்டுச்சு, அவ்வளோ வெயிட்டு போல் இருக்குது. நின்றுட்டு இருந்து பார்த்த எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. ஃபைனலி எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி வச்சாங்க. நம்ம புது வீட்டுக்கு புதுசாக ஏசியும் வந்துருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு. ஆல்ரெடி வந்து நம்மள்கிட்ட ஏசி இருக்குது. இந்த கிஃப்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து நம்ம புது வீடு கட்டுறதுனால வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்டு வாஷிங் மிஷினும் வந்து வந்துருந்துச்சு. அது யார் வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சியும் என் தங்கச்சி ஹஸ்பண்டும். ஸோ அது ஓப்பன் பண்ணுறப்போ நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த டைமிங் நான் இல்லாததுனால அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு, சிம்னி எல்லாமே வந்து வந்திருந்தது. அது எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி
கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் செட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து நான் அப்பப்போ எடுத்தது எல்லாத்தையும் கிளிம்ஸாக ஆக்கி நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு வீடோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாளை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.